ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப் பிளாக்ல டி பிளாக்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 ட்ரிக்கு கிட்ட எடுத்து வச்சிருக்கேன். ஸோ மேபி இது ட்ரிக்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஒரு ஷார்ட்டாக ரிவிஷன் மாரி கடகடன்னு பார்த்தலாம். சரிங்களா? ஸோ இன்கேஸ் இதெல்லாம் யாராவது படிக்காமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி பிளாக்ல enthalpy ஆஃப் அட்டாமைசேஷன். ஸோ வாட் இஸ் enthalpy ஆஃப் அட்டாமைசேஷன் அதெல்லாம் நமக்கு பேச போகிறது கிடையாது. நான் ஜஸ்ட்டு ட்ரிக்ஸ் அந்த வெறும் ஆர்டர்ஸ்னால் அந்த ஆர்டர்ஸில் எதுலாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ணணும், அந்த அது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு enthalpy ஆஃப் அட்டாமைசேஷன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டர் தான். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா enthalpy ஆஃப் அட்டாமைசேஷன் இருக்கிறதே லீஸ்ட் எதுக்குன்னா ஜிங்க்குக்கும், enthalpy ஆஃப் அட்டாமைசேஷன் இருக்கிறதே லீஸ்ட்டுக்கு இருக்கிறதே மேக்ஸிமம் எதுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெனேடியமுக்கு தான் இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சிருந்தாலும் ஓகே தான். இன்கேஸ் இந்த ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஆர்டர் ஆஃப் லேர்னிங் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராம் மாரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இதை போட்டுக்கிட்டு லைக் எம் மாரி, ஸோ ஃபஸ்ட் இந்த மேலே ஒரு பீக் அதிகமாக இருக்க மாரி, அப்புறம் பீக் வர மாரி, அப்புறம் ஒரு ஸ்மால் பீக் வந்து கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிற மாரி. ஸோ இந்த மாதிரி ஒரு எம் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு இந்த எம்மோட லீஸ்ட் பொசிஷனை ஜிங்காகவும், இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மெக்னீஷியமாகவும், இங்கேருந்து வரக்கூடிய பாயிண்ட்டை ஸ்கேண்டியமும் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிங்க்கு, மெக்னீஷியம், ஸ்கேண்டியம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் ஜிங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய காப்பர் அடுத்த மெக்னீஷியம் மேலே இருக்கக்கூடிய குரோமியம், தென் குரோமியம். அதுக்கடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அது அப்படியே இன்க்ரீஸிங் ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். தென் அப்புறம் டைட்டேனியம், வெனேடியம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்தமாரி ஆர்டரில் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஞாபகம் வந்துடும். தென் அட்டாமிக் சைஸஸ். அட்டாமிக் சைஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ரொம்ப ஈஸி கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்தமாரி ஒரு டயக்ராம் மாரி போட்டுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எல் மாரி லைக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எல் மாரி வந்துட்டு இப்படி போட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி போடணும். ஸோ இப்படியே போட்டுக்கோங்க. போட்டு மேலே இங்கே ஸ்கேண்டியம் டு மேக்னீஷியம் அப்படியே டவுன் டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஸோ அந்த ஸ்லோப் அப்படி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்கேண்டியம் டு மேக்னீஷியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் வந்து ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல் மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதோட சைஸ் வந்து மூணுமே சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. தென் வந்து காப்பர்லேருந்து ஜிங்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் நமக்கு வச்சுனாலே போதும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் திங் தான். ஸோ அதாவது D5 கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கிறது ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து நம்ம ஷோ பண்ணோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து லைக் 3D 4D 5D நம்ம 3 சீரீஸ் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 சீரீஸில் 5D சீரீஸில் எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இருக்காது. நார்மலாக D5 கான்ஃபிகரேஷன். ஆனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது மெல்டிங் பாயிண்ட் சிம்பிளாக. ஓகே, பட் இந்த 3D அண்ட் 4D பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரோமியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 3Dயில் குரோமியம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லீனியராக டிக்ரீஸ் இருக்கணும். பட் அப்படி இல்லாமல் ஒரு சடன் டிக்ரீஸ் வந்து மெக்னீஷியம்க்கு வந்து ஷோ ஆகுது. அதேமாரி வந்து இந்த இடத்துலையும் அப்படி தான், டிசிக்கும் அதேமாரி தான் ஒரு சடன் டிக்ரீஸ் வந்து ஷோ ஆகுது 4D சீரீஸில். சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் வந்து 3D சீரீஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. மெல்டிங் பாயிண்ட்டை பொறுத்தவரைக்கும் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த ஆர்டர் இம்பார்ட்டன்ட் இல்லை. இன்கேஸ் யாருக்காவது நோட் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மேபி இந்த ஆர்டர் எதில் கேட்கலான்னா இன்ஸ்டியூட்ஸில் இருக்கிற மார்க் டெஸ்ட்டில் தான் கேட்பாங்க. பிகாஸ் என்சிஆர்டியில் இது கொடுக்கல. ஓகே, தென் அப்புறம் டென்சிட்டி வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷன்ஸும் மேக்ஸிமம் கிடையாது. ஸோ ஃப்ரம் டைட்டேனியம் டு காப்பர் வந்து டென்சிட்டி வந்து இன்க்ரீசஸ். என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான். ஸோ அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணால் போதும். தென் அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க என்னென்னா அட் நார்மல் டெம்பரேச்சரில் ஜிங்க்கு, கேட்மியம், மெர்க்குரி, அப்புறம் மேக்னீஸ் இது எல்லாத்துக்குமே வந்து 1 or more டிபிக்கல் மெட்டாலிக் கிளஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒரு நோட் பாயிண்ட். இதை வந்து நீங்கள் என்சிஆர்டியில் இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பியில் இந்த ஜஸ்ட் இந்த 3 எலமெண்ட்ஸ்க்கு ஃபெரஸ், மெக்னீஷியம் அண்ட் குரோமியம், பிகாஸ் த்ரூ அவுட் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்டர் கிடையாது. ஒன்று அதிகமாக இருக்கும். லைக் எப்படின்னா பி பிளாக்ல இருக்க மாரி டி பிளாக்கு ஆர்டர் வந்து அந்த ஸ்பெசிஃபிசிட்டி இருக்காது, ரேண்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த ஃபெரஸ், மெக்னீஷியம் அண்ட் குரோமியம் இந்த 3த்துக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்த வரைக்கும் ஃபெரஸ் அதிகமாக இருக்கும். தென் மெக்னீஷியம் அண்ட் குரோமியம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. வி நோ தட் பீரியட் வைஸ் போகும்போது அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி தான் ஃபெரஸ், மெக்னீஷியம், குரோமியம். செகண்ட் அண்ட் தேர்டுக்கு மட்டும் என்னென்னா செகண்ட் அண்ட் தேர்டுக்கு மட்டும் எப்படின்னா இந்த ஆர்டர் லைக் குரோமியம் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போட்டணும், ஃபெரஸை வந்து நடுவில் போட்டணும். ஓகே, ஸோ குரோமியம் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் போட்டணும், ஃபெரஸை வந்து நடுவில் போட்டணும். அப்போ குரோமியம் ஃபஸ்ட்டு, ஃபெரஸ் செகண்டு, தேர்டு மெக்னீஷியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த மெக்னீஷியம் அண்ட் குரோமியமோட பிளேஸை மட்டும் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி வந்துடும். ஸோ மெக்னீஷியம், ஃபெரஸ் அண்ட் குரோமியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க.
தென் அதுக்கப்புறம் வந்து ஹையஸ்ட் தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த 3 எலமெண்ட் காப்பர், நிக்கல் அண்ட் ஜிங்க்கு. மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட், இன்டெரக்டாக என்செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து 0 ஆக்சிடேஷன் கன்வெர்ட் ஆகிறப்ப எதுக்கெலாம் பாசிட்டிவ் வந்து எதுக்கெலாம் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து +2லேருந்து 0 கன்வெர்ட் ஆகும்போது வெறும் காப்பர் மட்டும்தான் ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஷோ பண்ணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஹை என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அண்ட் லோ ஹைட்ரேஷன் என்தால்பி. ஜஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நாங்கள் வச்சுன்னா போதும். ஓகே, ஸோ அசர்ஷன் ரீசன் டைப் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அசர்ஷன் கொடுத்துட்டு ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் தி காப்பர் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு ரீசன் வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ, ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் தி கரெக்ட் அசர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த +2லேருந்து 0 ஆக்சிடேஷன் கன்வெர்ட் ஆகும்போது நிக்கல் அண்ட் மெக்னீஷியம், ஜிங்க் இந்த 3மே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோர் நெகட்டிவாக ஷோ பண்ணக்கூடியது. சரியா, அதாவது ட்ரெண்டு, அதாவது எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டுனா அது ஒரு எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரெண்டோட அதிகமான நெகட்டிவ் ஷோ பண்ணக்கூடியதுனால இந்த 3 எலமெண்ட்டுமே வந்து ஒரு எக்ஸப்ஷனில் வரும். சரியா, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு we know that chemistry is full of exception. யாருக்கு எக்ஸப்ஷன் அதிகமாக தெரியுதோ அவங்க அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை டு லேர்ன் மோர் எக்ஸப்ஷன். ஓகே, தென் 3+லேருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகும்போது மெக்னீஷியம், கோபால்ட், ஃபெரஸ் இது 3மே வந்து ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஷோ பண்ணும். இந்த ப்ளஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து ஷோ பண்ணும். அதோட ஆர்டரில் எது கேட்டாங்கன்னா இதுதான். ஸோ இதுலேயே கோபால்ட்டு, மெக்னீஷியம் அண்ட் ஃபெரஸ் இப்படி தான் வந்து அதோட அந்த ப்ளஸ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த 5-6 ட்ரிக்கும் என்னமோ அது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வந்து இன்னும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ட்ரிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டீச் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண படிடுங்க. ஓகே கைஸ்.